அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதுக்காக மசோதாக்களை பார்லிமெண்ட்டில் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 129th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், சரிங்களா? ஸோ 129th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விவாதங்கள் அப்படிங்கிறது போயிருந்துச்சு. ஸோ இந்த விவாதங்களின் முடிவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கட்சிகள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பில்லே நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கும். அதில் பார்த்தோம்னா 263/128 அப்படின்னு சொல்லி 198 அப்படின்னு சொல்லி இந்த ஓட் கணக்கில் நமக்கு அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஓகே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு பில்லை வந்து தரவாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த பில்லை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கமிட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபார்ம் ஆகி இந்த பில்லை கிளாஸ் பை கிளாஸ் ஸ்டடி பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதான் இப்போதைக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட அப்டேட், சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நியூஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்து இங்கே பார்த்துரும், சரிங்களா? ஸோ பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேனல் லெட் பை எக்ஸ் இஸ்ரோ சீஃப் அட்வைசஸ் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் NTA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் இந்த நீட் தேர்வுகள் அதெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க சமீபத்தில் நடத்தின நீட் தேர்வில் அதிகமான குளறுபடிகள் நடந்துருந்துச்சு, நிறைய முறைகேடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பரிந்துரைகளில் ஒரு சிலவற்றை இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டிஜி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டிஜி எக்ஸாம் என்ன அப்படின்னா, பயோமெட்ரிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆதார் இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி நமக்கு எக்ஸாம்ஸை வந்து ஆள் மாறாட்டங்கள்லாம் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு கொண்டு வரதுக்காக இந்த டிஜி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OMR பேஸ்டு எக்ஸாமை மாற்ற சொல்லிட்டு எல்லாமே கணினி மையமாக மாற்றணும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸை நடத்துறதுக்கு ரெக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, தேர்வுகள் அப்படிங்கிறது 2 லட்சம் பேருக்கு ஒரு தேர்வு, 2 லட்சம் பேருக்கு மேலே ஒரு தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த தேர்வுகள் வந்து நமக்கு பல கட்டங்களாக நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா டிஎன்பிசியில் ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 லட்சம் பேருக்கு மேலே எழுதக்கூடிய தேர்வுகள் பல கட்டங்களாக நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பல கட்டங்களாக தேர்வுகள் நடத்தப்பட்டு ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறதையும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீட் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நீட் தேர்வுகள் நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் வருஷத்துக்கு நடக்குது. ஸோ அதை 2 எக்ஸாமாக நடத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பரிந்துரையாக கொடுத்துருக்காங்க. ஸோ பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன அரசாங்கம் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ்நாடோட மாநில திட்டக்குழு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானிங் பேனல் மூட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் டு ப்ரொமோட் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரொம்ப புதுமையான ஒரு கான்செப்ட், ஆனால் ஈஸியான ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூலிங் அப்படின்னாலே அப்போ ஏதோ ஒரு ஹீட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் கூலிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. அப்போ நமக்கு என்ன தேவைகள், நீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்சினால் அதிகமான இம்பேக்ட் ஏற்படுது. கிளைமேட் சேஞ்சுன்னு வரப்போ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற இம்பேக்ட் சொல்லலாம், அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படிங்கிற எஃபெக்ட், ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம இந்த ஏசி, ஏர் கூலர், ரெஃப்ரிஜரேட்டர் அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸோட அந்த எமிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த ஏசி, ஃப்ரிட்ஜெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பீக் பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது போகுது. அதாவது இந்த சம்மர் சீசன்லாம் எல்லாம் பார்த்தோம்னா தமிழக அரசாங்கத்தால், தமிழக டிரான்ஸ்ஜெட்கோனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு, டிஎன்இபினால் இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவை விட அதிகமாக பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக இந்தியாவுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது, ஓகேங்களா? எனர்ஜி கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் என்ன சொல்கிறாங்க, நமக்கு கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதிகமான பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, ஏசியோட சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு
ஏசியோட சேல்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஒரு சைடு பார்த்தோம்னா நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கும். பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? எல்லாமே நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அப்போ பாசிட்டிவான ஒரு சொல்யூஷன் தேவை. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அந்த ஒரு பிரச்சனையை எடுத்து ஸ்டடி பண்ணாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மைய பகுதியில் பார்த்தோம்னா ஒரு கூலிங் பிளான்ட் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கூலிங் பிளான்ட்டை பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனியூவபிள் எனர்ஜியால் ரன் ஆகக்கூடிய ஒரு கூலிங் பிளான்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கூலிங் பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தண்ணியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியை கூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப கோல்டாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. தண்ணியை கோல்டாக மாற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை இன்சுலேட்டட் பைப் மூலயமா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸ்க்கும் அனுப்புவாங்க. சரிங்களா? எப்படி நமக்கு வீட்டுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒயராக நமக்கு எல்லா வீட்டுக்குமே வருதோ, எப்படி கேபிள் டிவி கனெக்ஷன் எப்படி ஒயராக வருதோ, அதே மாதிரி இன்சுலேட்டட் ஒயர்ஸ் மூலிமா நமக்கு இந்த கூலிங் வாட்டர் அப்படிங்கிறது எல்லா வீடுகளுக்குமே வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்டர் கிரவுண்டில் நமக்கு இந்த பைப் கனெக்ஷன் அப்படிங்கிறத செட்டப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடுகளுக்குமே போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கூலிங் வாட்டரை நம்ம வீட்டுகளுக்கு அனுப்புவாங்க. நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு மெக்கானிசம் மாதிரி வச்சுருப்போம். அங்கேருந்து வரக்கூடிய கூலிங் வாட்டர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் வாட்டர் இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும். இந்த இந்த கூல்னஸ் இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய நார்மல் வாட்டர் மறுபடியும் அந்த கூலிங் பிளான்ட்டுக்கே வந்து போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஃப்ளோ வருது. ஓகேவா? ஸோ ஒரு இன்ஃப்ளோ வருது, கூலிங் வாட்டராக நமக்கு வருது. ஸோ இந்த கூலிங் வாட்டரை நம்ம வீட்டுக்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுது அதே மாதிரி ஹாட் வாட்டரை திரும்பியும் அந்த பிளான்ட்டுக்கே எடுத்துகிட்டு போகுது. சென்ட்ரலைஸ்டு பிளான்ட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கூலிங் வாட்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. சென்ட்ரலைஸ்டு லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஐடியாவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனியூவபிள் எனர்ஜியால் ரன் ஆக போகுது. இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி யூஎன் கூட பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் பொட்டன்ஷியல் ஸ்டடி ஃபார் இந்தியா அப்படிங்கிறதுல நமக்கு இந்தியாவோட சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரலைஸ்டாக ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? சென்ட்ரலைஸ்டாக இருக்கப்போ நமக்கு இந்த ஏசியோட நீட் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாமல் போகும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப டைரெக்டாக நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளான்ட்லேருந்து கூலிங் வாட்டர் வருது. சில்னஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து நமக்கு வருது. அதனால் நம்ம ஏசி யூஸ் பண்ண தேவையில்ல. இதனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா லோக்கல் ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம எமிட் பண்ணாமல் விடுறதுனால. அதே மாதிரி அந்த சென்ட்ரலைஸ்டு பிளான்ட் அப்படிங்கிறதுமே நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜியில் ரன் ஆகிறதுனால நமக்கு ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சென்ட்ரலைஸ்டாக கூலிங் சிஸ்டம் வரனால இப்போ நமக்கு வெளிநாடுகளில் பார்த்தோம்னா பைப்லேயே வந்து கேஸ் சப்ளை அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே சென்ட்ரலைஸ்டாக எல்லாமே வரனால நமக்கு என்ன ஆகுது பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா கன்சியூமருக்குமே வந்து காஸ்ட் அப்படிங்கிறது இனிஷியலாக அடாப்ஷன் காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகம். போக போக பார்த்தோம்னா அந்த காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகிடுது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த அர்பன் ஹீட் வேஸ்னால நம்மளால் அர்பன் ஹீட் ஐலாண்ட் போன்ற எஃபெக்டில் இருந்தெல்லாம் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இந்த பாலிசியில் இந்த ஒரு ஐடியாவில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் லெவலில் அடாப்ஷன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஒரு பாலிசியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இனிஷியலாக கவர்மெண்ட் பில்டிங்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரியான இடங்களில் அதுக்கப்புறமா ப்ரைவேட் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரீஸை உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி படிப்படியாக ஃபேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம்னா என்ன அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.